ஏய், கைய விட்டுரு இல்ல உன் உயிரை விட்டுரு. வாங்கடா அவளை. Shri Ram Jai
ஜேம்ஸ், அவளோட செல்ல பேர் அம்முன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் அம்மா அப்பாவை தவிர என்ன செரின்னு கூப்பிடுறது அம்மா ஒருத்தி மட்டும்தான். இந்த டாலர் கூட அவ கொடுத்ததா. அப்போ அப்ப நீ சூரிய நாராயணன் அங்கிளோட பையனா? ஒரு நிமிஷம். ஹலோ டாட், டாட், ராஜ் வேற யாரும் இல்ல டாட், சூரியநாராயணன் அங்கிளோட பையன்தான். ராஜ், இப்ப நான் பிழைக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு நிஜம் பிழைக்கணும் அதான் முக்கியம், ஒரு லட்சியம் பிழைக்கணும் அதான் முக்கியம். அன்னைக்கு விவசாயிகளுக்கு பட்டா கொடுக்கும் போது நடந்தது விபத்து இல்ல ராஜ், திட்டமிட்ட படுகொலை. அதை மறைச்சிட்டாங்க. ராயதுர்கம், உங்க அப்பா சூரியநாராயணன் அங்கிளும் ரகுபதி சாரும் காலேஜ்ல இருந்தே உயிர் நண்பர். அவங்க நட்புக்கு அடையாளமா உங்க அப்பா சொன்னதுக்காக ரகுபதி ஐயா தனக்கு இருந்த 3000 ஏக்கர் நிலத்தை அந்த ஊர்ல இருந்த விவசாய கூலிகளுக்கு இலவசமா குத்தகைக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தினாரு. வியாபார விஷயமா ரகுபதி சார் லண்டனுக்கு போயிருந்தப்போ அவர் மச்சான் பத்ரகிரி அரசியல்வாதி அண்ணாச்சியோட சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டினார். சார், உங்க கெஸ்ஸிங் பெர்ஃபெக்ட் சார். இந்த மண்ணு இந்த ஏரியால இருக்கு, இதுல இரும்பு தாது இல்ல. இதே மண்ணு தான் இந்த 1000 ஏக்கர்ல இருக்கு, இதுல 1000 ஓர் இருக்கு. இந்த இரும்பு தாதை எடுத்து வித்தா உங்க வீட்டு பாத்ரூம் கூட தங்கத்திலே கட்டலாம் சார். அவ்வளவு புதையல் இந்த ஜனங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மேல பவர் ப்ராஜெக்ட், கீழே நம்ம புதையல் ப்ராஜெக்ட். நோன்ற வரைக்கும் நோட்டு எடுத்துருவோம். பத்ரகிரி தன்னோட சதியை நிறைவேற்றுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணா. ஃபேக்டரி வந்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். உங்களுக்கு சொன்னா ஏன் புரிய மாட்டேங்குது? அவனுங்க நம்மள சுரண்ட பாக்குறானுங்கயா. ஃபேக்டரி வந்தா வேலை கிடைக்கும். மேல பேருக்கு தான் ஃபேக்டரி இருக்கும், கீழே பூமிக்குள்ள புதையல் மாதிரி இரும்பு தாது இருக்கு. அதை எடுக்க பிளான் பண்றானுங்க. மண்ணுல இருந்து இரும்பு எடுத்துட்டு போட்டோம், புதையல கூட எடுத்துட்டு போட்டோம். எங்க வயிற்றுக்கு சோறு கிடைச்சா போதுங்க ஐயா, நாங்க வரோம். ஊர்க்காரங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நாம எதுக்கு அந்த பெரிய இடத்தை பகிச்சுக்கணும்? ஜனங்க அப்பாவித்தனமா இருக்காங்க, நாம தான் புரிய வைக்கணும். ரகுபதி இங்க வந்தது நிலத்தை பத்தி நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் ஏன் பேச்சு தட்ட மாட்டான். ரகுபதி வந்து போற வரைக்கும் உன் புருஷன் எங்க கிட்ட தான் இருப்பான். வீட்டை விட்டு வெளியே வந்து அவனை கொன்னுடும். நம்ம ஊர் வந்தாச்சு. ஆமா, வாங்க. முதல் மாலையை சூரியநாராயணன் தான் போடுவான்னு நினைச்சேன். எங்க போயிட்டான் என் தோழன்? நம்ம ஊர் ஏழைகளுக்கு நல்லது நடந்தா கோவிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டாரு. நேர்த்திக்கடன் செலுத்த போயிருக்கோம். நில விஷயத்த சூரியநாராயணா வந்த பிறகு பேசிக்கலாமே. இல்ல மாமா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கும். ஓஹோ, அவனுக்கு பக்தி எல்லாம் இல்லையே. இப்ப அவருக்கு தினமும் சாமி கும்பிடுறாரு. அண்ணா
நிறுத்து. போங்க, ஊரை விட்டு வெளியே போங்க. ம். நம்ம ஊர்ல இன்னையில இருந்து கூலிங்கன்னு யாரும் இல்ல, எல்லாருமே முதலாளிங்க தான். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கு சூலையம்மன் சாட்சியா என் பொண்ணு கையால நிலத்தை உங்க பேருக்கு மாத்தின பத்திரத்தை தரேன். சந்தேகப்படும்படி உங்க மாமா ரகுபதி குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா சொத்து முழுக்க ட்ரஸ்டுக்கு போயிடும். சட்டம்னு ஒண்ணு இருந்தா ஓட்டன்னு ஒண்ணு இருக்குயா, ஏதாவது இருக்கும் பாரு. ஒரு வழி இருக்கு சார். ரகுபதி ஐயா காலத்துக்கு பிறகு சொத்து முழுக்க அந்த பொண்ணுக்கு தான். ஆமா, அந்த பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு 15 வருஷம் நீங்க காத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கையெழுத்துல அந்த சொத்து முழுக்க உங்களுக்கு வந்துடும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.